நாங்கள் புரியாம பார்த்துருக்கீங்களா? இப்போ போன இந்த 5 பேர் பார்த்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 பேரும் அண்ணன் தம்பிக்காங்க. இதை முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் பேர் கெத்து நித்திஷுங்க. அது யாருன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க பேரை சொல்லுவது கெத்தா இல்லை. அந்த 4 பேரும் நான் தான் அண்ணன். ஏன் பேர் கெத்து நித்திஷ் வச்சாங்க தெரியுமா? எங்கள் 4 பேருக்கு நான் முதல்ல பிறந்ததுனால எங்கள் அப்பா கெத்தா இருக்குன்னு என் பேர் கெத்து நித்திஷ்னு வச்சிட்டாரு. பயங்கர கெத்தா இருக்குல்ல? என் மொதல் தம்பி பேரு கிண்டல் ரோஹித். என் பிறந்தது மட்டும் நக்கில நையாட்டி கூடயே பிறந்துச்சுங்க. அதை வச்சு நான் சொல்றதை விட இவன் சொன்னா நல்லா இருக்கும். நான் சொன்னா நீ கிண்டல் பண்ணிடுவாங்க. நீங்களே பாருங்க. ஏன் கிண்டல் ரோஹித் பேர் வச்சு தெரியுமா? எங்க அப்பா பேரு ரைமிங் பால். எங்க அப்பா கிண்டல் பண்ணிட்டே அப்பா சொன்னாங்க, எங்க அப்பா உன்னை கிண்டல் பண்றதுன்னே உனக்கு கொஞ்சம் அப்படி பண்றதுதாங்க நான். அதனாலதாங்க எனக்கு கிண்டல் பாத்தீங்களா நாக்கில பேசிக்குவாங்க. அதுதாங்க என் பேர் கிண்டல் ரோஹித்னு பேர் வந்துச்சுங்க. கொட்டா விடுவாங்க. ஏன்னா என்னடா தம்பி பாஸ்டர் கொட்டா விடுவாங்க. ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு. அப்படி பாருங்க கொட்டாக பாஸ்டர் வருவாங்க. நம்ம சோம்பேறிங்க. டேய் அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கோ. நீங்களே பாத்தீங்கல்ல. அதுதாங்க என் பேர் சோம்பேறி சுற்றிட்டு வச்சுக்கிறோம். பாலப்பழத்தை கொடுத்தா கூட குச்சி சாப்பிட்டு கால் வச்சு தோழரே முடிஞ்சுவாங்க. இவன் இந்த நக்கலை கூட போடுறா போடா இருக்கும். சீக்கிரம் போடா. ஹலோ ஹலோ சொல்றேன் மச்சி. பேங்க்ல 50,000 இருக்குது. பிச்சடி பீஸா காலங்கத்துல தான் சாப்பிட்டோம். வெளிய கண்ண கேப்சி பீக்கலாம். ஓகேடா பைடா. மேடம் 2 நாளா பாய வச்சு முடிச்சு கால பீஸா சுத்த போய் போடுவான் பாருங்க போவாங்க. என்னங்க பாருங்க இவன் தாங்க 3ஆம் தம்பி பேரு பொய்யாதவங்க. போய் கிப்பிதான் பேர் வச்சுக்கலாங்க. எனக்கு எவ்வளவு குடும்ப மாட்டாங்க பார்த்தீங்களா? கால பீஸா சுத்த சொன்னாங்க. கோயில்ல புளிய திருச்சின்னு சொன்னா ஊர் மக்கள் தான் போனாங்க. ஆனா புளிய திருச்சி கேட்டா புளியங்க மாத்திர புளிய காட்டி புளிய திருச்சிங்கிறாங்க. அவன் பேர் புது முடியுங்க. ஒரு நாள் பிரின்சிபல் சார் கூப்பிட்டான்ட்டு ஒரு இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போனாங்க. என் பேச்சை கேட்டு நானும் கூட போனா பார்த்தா 10 பேர் நம்ம சுத்தம் போட்டாங்க அடிக்கிறதுக்கு. அப்ப நான் காப்பாத்துங்க யாருன்னா என் தம்பி செங்கல் செத்தாங்க. சொன்னாங்க சின்ன வயசுல சரியா தான் ஸ்கூல் போவோம். கிளாஸ் டீச்சர் என்ன பிடிச்சி திட்டினே இருக்கான்ட்டு செங்கத்துக்கு மூச்சு நல்லதான் பேசுறாங்க. அவளை கூடவே சொன்னாங்க. அவன் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊமுஞ்சிலி செங்கலத்துல நல்லா பேசுவாங்க. எங்க பாராயணோ சமீரான கூட்டு அடிச்சுங்க. போயிட்டே பாருங்க. அவரே நான் அடிச்சாங்க பையன். இதுக்கே எப்படிங்க இன்னும் ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊர்ல நாங்கள் கூட்டா பார்க்கணும். எல்லாம் சொல்லிங்கன்னா தெரிஞ்சுக்க. நீங்களே பாருங்க. தம்பிகளா எல்லாத்துக்கும் குட் நியூஸ். என்னதுண்ணே? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஃபுல்லா என்னதான் வார்த்தை சொல்லிருக்காங்க. எனக்கு டைம் இல்லட்டு காணி சாங் மட்டும் பாருன்ட்டேன். எல்லாரும் வந்துருங்கடா. நீ பாடுற பாட்டு கேட்கறதுக்கு நாங்க என்ன வரணுமா? ஓ மனசுல காதப்படும் இல்லையா? போ காக்கா காத்தறவனா காணிக்கு போட்டு போறான்னு சொல்றாங்க. நீ நாடகங்க சீட் பண்ண பத்தி உனக்கு தெரியும். நான் சபையில பாடினா நீங்க ஆரம்பிச்சுவாங்கடா. கத்தரா மிகை அசை பாடிட்ட காவிதை போல் பாடுவே காக்காவை போல் கத்துவே. ஏய் காக்கா மாதிரி கத்துனே போனே. டேய் இவன் பேர் பிரச்சனை புடிச்சா போடா டேய். நீ பாத்து முடியா வெளிய வா. உள்ள சோம்பேறி சுத்திட்டு நான் போனா. ஐயோ இவன் போனா வெளிய வர மாட்டானே. டேய் வெளிய வாடா. ஏன் வெளிய வரலைன்னா செங்கலே அடிப்பேன். நீ கம்முனு போயிட்டு
ஏய் சார்ஜ்டா. ஏய் மேம் நாதேஷ் நல்லா இருக்கு. பாப்பா. என்னடா பண்றீங்க? சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. நானா அண்ணா ஃபோன் பண்றானே. நானா நான் பண்ண பிசினஸ். ஹலோ நான் சொன்னேன் சச்சிகலாம் ரெடி ஆயிடுச்சு நான் வந்துட்டு பண்ணேன் சச்சி படியெல்லாம் ஏறிட்டேன் வெளிய வந்து பண்ணேன் நான் சர்ச்சு பேர் வச்சு நம்ம உங்க ஊர்ல காலையில போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா காலைல 5 மணிக்கு வந்துச்சு நான் பாதால ரசிக்கிறான்னு சொன்னேன் ஆனாலும் முடிச்சு நானே ஓடிடுவேன் இன்னும் விட்டே கதைச்சி நீ வெட்டி பசங்களா டே பரியாசம் டே சோம்பேறி டே பொய் டே கோவக்காரா டே போன விட்டு வந்தாண்டா இதை வேணா பார்த்தா நான் வந்தா பலருக்கு போவோம் போல நல்லா போவ இப்படி பெருமை பண்ணிட்டு இருந்தா எப்படி போவ பெருமை படிக்கிறவனுக்கோ கத்தர் எழுத்து நிற்கிறான்னு பைபிள் சொல்லியிருக்கு நீ எல்லாம் எப்படி போக இருக்கிற நன்மை போக நான் தான் போறேன் இப்படி கேலி பண்றவலாம் பல்லவத்துக்கு போவானா பரியாசம் காலையில் உடனே கத்தரிக்கார இருப்பானது நீதான் உடம்பு கூட காய்க்கிறாய் வச்சிருக்கியே நீ எப்படி போவ நான் அப்படி இருந்தா கூட லேட்டா வாங்க அப்பா சொன்னீங்களா நீ பொருளத்துக்கு போவ ஏசப்பா வந்து கூப்பிட்டா கூட நீங்க என்ன காலைல கூட்டிட்டு போவீங்களா உங்க தேவதை வந்து கையில ஏந்திட்டு போற கேட்கலாம் நீங்க அது மட்டும் இல்ல தம்பி பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு சோம்பேறியின் ஆத்மா விரும்பியோ பண்ற பேராம இருக்கிறது நான் அப்படி இப்படி கொஞ்சம் பேசினா கூட அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னு நினைப்பேன் வெயிட் போவ இப்படியே பொய்களின் உடனே கர்த்தருக்கு அருள் பண்ணதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு நான் கொஞ்சம் கோவப்பட்டா கூட ஏசப்பா என்ன கூட்டிட்டு போயிடுவேன் போங்க நீ என்ன போறதுக்கே நேச்சுரலா பார்க்க கூடாதா ஏசப்பா சொல்லிட்டாரு கோவம் வந்தா 5 நிமிஷம் பயந்து இருக்குது போவதே கோவம் மாதிரி சும்மாவே நான் முடிஞ்சா சிங்கிள் நெக்ஸ்ட் தான் வரல நீ எப்படி போறதுக்கு போவேன் யாருக்கும் போக முடியாது நிச்சயமா முடியாது ஏன்னா உங்களுடைய கோபம் பெருமை பொய் சோம்பேறித்தனம் இவைகள்லாம் உங்களிடம் இருந்தால் பரலோகத்தை யாராலையும் சுதந்திர கொள்ள முடியாது அதனால் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஆமென் சூப்பர்